சிதம்பரம் கோயிலில் வர்ற காசு என்ன ஆகுதுன்னு எவனுக்கும் தெரியாதுமா. இல்லை வேளாந்தனர் அடிச்சுட்டு போயிடுறான், அப்படியே அடிச்சுட்டு போய் அப்போ விட்டு காசு யாரு வந்த காசு எங்க போகும். திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப யோக்கியமா நடந்துக்கிறாங்களா மக்கள். முன்னாடி அந்த உண்டியல் காசெல்லாம் போட்டு போட்டு சலிச்சு எடுப்பாங்க. ரொம்ப யோக்கியமா நடந்துக்கிறாங்களா. எல்லாம் ஜலிச்சு மூட்டை கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். சிதம்பரத்தில் குலோத்துங்க சோழம் கட்டின ஒரு இது இருக்குது கோபுரம். அது பூராமே பொன்னால பொன் தகடு போட்டிருப்பாங்க. கோரையே தங்கத்தால. இன்னைக்கு அதில் சொல்றாங்க ஒரு பொட்டு தங்க கூட அதில் இல்லை. ஏவாவேலு அவங்களுடைய வீட்டுக்கு இடத்துக்குலாம் சொல்றாங்க. ரைடு பண்ணலன்னா மந்திரியா இருக்கிறதுல அர்த்தமே அசிங்கமா இருக்கு. 10 லட்சம் தான் எடுத்தாங்க. கேவலமா இருக்குது. ஒரு மந்திரிக்கு அழகாது 10 லட்சமா எத்தனை வருஷம் கழிச்சு சம்பாதிச்சு இருக்கிற கேவலமா இல்ல. மந்திரி பதவியை கேவலப்படுத்தி. வீரா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கிறவங்க அரசியல் விமர்சகர் மற்றும் சினிமா விமர்சகர், அதெல்லாம் தாண்டி சீனியர் மோஸ்டான ஒரு நபர், எப்பவுமே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியவங்க தான் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ சட்டசபையில் பேசும்போது அவர் சொல்லியிருந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த காசு, அந்த பணம்ன்றது கோயில்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு தான். அதை வந்து வேறு எதுக்கும் நாங்கள் எடுக்க மாட்டோம், மற்ற ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு எடுக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி பண்ண ஆட்சியெல்லாம் பண்ணியிருக்கலாம், ஆனால் நாங்கள் பண்ண மாட்டோம்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? திருப்பதியில் இருந்ததுமா, கிருஷ்ணதேவராய வந்து நகைகள் கொடுத்தான். 31,000 கோடி ரூபாய்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக வெள்ளையர் ஆட்சி, ஆங்கிலேயர் ஆட்சியில் கணக்கு கொடுத்தாங்க. லட்டு விற்கிற அது விற்கிற இவன் தூக்கிட்டு போயிட்டான். என்டி ராமராவ் ஆட்சிக்கு வந்தார். உண்டியலில் உழுவுற காசு பூரா வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டிக்கு போகணும். யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணார், மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணார், ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணார், கல்லூரிகள் ஸ்டார்ட் பண்ணார், தொழிற்சாலைகள் ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கி உண்டியலில் உழுவுற காசு பூரா மக்களுக்கு போய் சேருது. வேட்டிகன் சிட்டியில் வந்து பார்க்கறதுக்கு உள்ளே பிறந்த சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சுக்கு போனீங்கன்னா காசு கொடுக்கணும். இந்த காசு பூரா கல்விக்கும் ஏழை மக்களுக்கும் போய் சேருது. சிதம்பரம் கோயிலில் வர்ற காசு என்ன ஆகுதுன்னு எவனுக்கும் தெரியாதுமா. தில்லை வேளாந்தனர் அடிச்சுட்டு போயிடுறான், அப்படியே அடிச்சுட்டு போகிறான். யார் அப்போ விட்டு காசு, யார் வந்த காசு எங்கே போகுது. இவனுங்களுக்கு கொடுக்கறதுக்கு போத உடனே அதுக்கு ஆதரிச்சு பேசுகிறானுங்க. ஏன்னா இவன் வீட்டில் அந்த காசை அடிச்சுட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணுறான். திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப யோக்கியமாக நடந்துக்கிறானுங்களாம். மக்கள் முன்னாடி அந்த உண்டியல் காசெல்லாம் போட்டு ஜல்லடியில் போட்டு சலிச்சு எடுப்பானுங்க. ரொம்ப யோக்கியமாக நடத்துக்கிறாங்களா. எல்லாம் ஜலிச்சு மூட்டை கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். அதான் நடக்குது. அப்போ கோவிலினுடைய வளர்ச்சிக்கோ இல்லை கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த காசை கொடுக்காம, கோயிலில் இருக்கவனுக்கு சம்பளம் கொடுக்குமா, வர்ற பாசு வருமானத்தை எடுத்து கொடுக்க. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அந்த லாபத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? இல்லை, வேலை பார்த்தது உங்களுக்கு சம்பளம் தான் கொடுப்பாங்க. லாபத்தை எனக்கு கொடுன்னு கேட்பீங்களா? அவங்களுக்கு தான் அந்த லாபத்தை கொடுக்கணுங்களா? புரியலையே. அடிப்படை ஞானமா இதெல்லாம். சிதம்பரத்தில் குலோத்துங்க சோழம் கட்டின ஒரு இது இருக்குது, கோபுரம் இருக்குது. அது பூராமே பொன்னால் அதை பொன் தகடு போட்டிருப்பாங்க. அந்த கோரையே தங்கத்தால் ஆனது. இன்றைக்கி அதில் சொல்கிறாங்க ஒரு பொட்டு தங்கம் கூட அதில் இல்லைன்றாங்க. மற்ற கலரில் ஒரு உலோகம் இருக்குது, எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க. அதே போல் தான் இப்போ 300 கிலோ தங்கம் இல்லை காணோம், உருக்கி நாங்கள் வந்து எடுத்து பிஸ்கெட்ஸ் மாதிரி பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போன அறநிலைத்துறை அமைச்சர். அதெல்லாம் எங்கன்னே இப்போ கேட்குறாங்க, கணக்கிலே இல்லாமல் தானே இருக்குது. பிடிங்க. உதயநிதி தானே சொன்னார், குற்றச்சாட்டுற நீ கேஸ் போடு, நான் ஃபேஸ் பண்ணுறேங்கிறாரு. போடுங்களேன், அவங்க ஒன்றும் மாட்டேன்னு சொல்லலையே. எந்திரிச்சு சொன்னார் பார்ட்டி ஃபண்டில் திருட விட மாட்டேங்கிற. ரைட்டு, எங்களை பார்த்தா சொன்னேன், கேஸ் போடு பார்க்கலாம். இப்போ அப்படி தானே ஏவாவேலு அவங்களுடைய வீட்டுக்கு இடத்துக்குலாம் சொல்கிறேன். ரைடு பண்ணலன்னா அவன் மந்திரியாக இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அசிங்கமாக இருக்குது. 10 லட்சம் தான் எடுத்தாங்கங்கிறாங்க. கேவலமாக இருக்குது. ஒரு மந்திரிக்கு அழகாது 10 லட்சமாக எத்தனை வருஷம் கழிச்சு சம்பாதிச்சு இருக்கிற கேவலமாக இல்லை. மந்திரி பதவியை கேவலப்படுத்தி முடியாது. கவுண்டமணி ஒரு படத்தில் காட்டுவார், ஒருத்தன் வந்து பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் போடுவாங்க. அவர் ஜெயிலில் இருப்பார், உள்ளே தள்ளுவாங்க. எதுக்கிட்ட அவங்க உள்ளே வந்தவன் எந்த ஊருக்காரன் அவன், கோயம்புத்தூர். என்ன பண்ணவன் 5 ரூபா நோட்டு கல்லு நோட்டு அடித்து பிடிச்சிட்டாங்க. எட்டி உதப்பா அப்படி கோயம்புத்தூர் பேரே கெடுத்துப்பிட்டேடா. 100 ரூபாய்க்கு குறைஞ்சி நம்ம எப்படா கண்ணா நோட்டு அடித்தோம்.
அது மாதிரி இருக்கு. திமுக பெரிய வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு பிடிச்சிருக்காங்கன்னா அவமானமாக இருக்குது. என் கதையை சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்தது. எப்போ சார்? அது ஒரு எங்கள் அண்ணன் மந்திரியா ஓகே ஓகே காந்தராஜ் அப்படின்னு வந்தது. எஸ் சார் அப்படின்னு இங்கேருந்து பேசுகிறோம் நாங்கள். சரி எல்லாம் இந்த ஒரு 5-6 தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லி அவங்களோடலாம் உனக்கு தொடர்பு இருக்குது இல்லை? ஆமாம் அப்படின்னு. கணக்கை சரி பண்ணிக்க, எப்போ வேணாலும் ரைடு வரும், ஜாக்கிரதையாக இருந்துக்க, நீ எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கிறதுக்காக உனக்கு முன்கூட்டியே சொல்கிறோம். நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னன்னாரு, அப்படி ரெய்டு வர்றதை பற்றி நான் ஆட்சேபிக்கலை. ரெய்டு வந்ததுன்னா காந்தராஜ் வீட்டில் ரெய்டு, கத்தையாக கோடி கோடியாக பணம் கைப்பற்றப்பட்டது, பல முக்கிய ஆவணங்கள் சிக்கினன்னு செய்தி போடணும் சார். என்னதுன்னாரு, நீ பாட்டுக்கு ரெய்டு பண்ணி ஒத்த பைசா கூட கிடைக்கலன்னா கடன் கொடுத்தவங்க பூரா வீட்டுக்குள்ளார வந்து ரெய்டில் கூட காய்ச்சல் இல்லைன்னா பிச்சைக்காரனாய் கூட காசு கொடுத்தேன்னு பிடிச்சி போதுப்பா. அதனால் கத்தையாக பணம் கிடைத்ததுன்னு செய்தி போடு. ஒரு மரியாதை வேணாம். 10 லட்சத்துக்கு 10 வருஷமாக நீ மந்திரியாக இருந்த. வெக்கேடு எவ்வளோ வேலை நினச்சா ரொம்ப நல்ல நண்பர் அவர். நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. கம்மியாக தான் ரைடில் மாட்டிருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. கேவலமாக இருக்கு. பணக்காரலாம் அவங்க மதிப்பானா? திமுகன்ற ஆட்சியினுடைய பேரே கெடுத்துட்டாரு அப்படி எடுத்துக்கலாம். திமுக இல்லை, தமிழ்நாட்டு பேரே கெடுப்பு. அந்த அமைச்சருடைய மரியாதை கெடுத்து விட்டார். நீங்கள் பெரிய பெரிய கிளப்புக்கெல்லாம் போங்க, அப்படியே உட்காந்து அந்த பெரிய பணக்காரலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, தட் மேன் சிட்டிங் தேர் யூ நோ இஸ் அ வெரி பிக் ரிச் மேன் அப்படி. டோன்ட் கெட் ஃபூல்டு. ஏன் ஒரு ரைடு கூட நடக்கலாம் அவர் ரிச் மேனா? நீங்கள் ரைடு நடந்த கௌரவமா இப்போ அப்படி ஆயிடுச்சு. ஆமாம், ரைடு நடக்கிற அளவுக்கு நான் பெரிய பணக்காரன், ஊரே என்ன மதிக்கும். 10-15 ரைடு நடத்துக்கிட்டியா, பெரிய பெரிய பணக்காரன். ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இப்போ வந்து மத்திய அரசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். இது வந்து பெரிய அளவில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இணக்கமாக போறாரு அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அமித்ஷா சொல்றதை அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. அவரை போய் ஏன் போட்டு போகிறாரு? கவர்னர் எவ்வளோ பெரிய பாராட்டு சொல்லியிருக்காரு. வீடியோ விளம்பரம் மாதிரி தேசிய கீதத்தை 3 தடவை பாடுறாங்களே, அந்த அளவுக்கு போயிடுச்சு இல்லை. அதெல்லாம் வந்து அவரை வந்து சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. எழுதி கொடுத்ததை படிக்கிறார், படிச்சுக்கிட்டே வர்றாரு. அவருக்கு என்ன தெரியாது, என்ன நான் அவருக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, எழுதி கொடுத்தாங்கன்னா அது ஒரு தடவை அதிகாரிகளை வச்சு வெரிஃபை பண்ணிவிடுங்க, கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு படிச்சுட்டு அப்புறம் அசம்பிளியில் வந்து படிங்க. அதைத்தான் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை. சொந்தமாக அவங்களால பேச தெரியாதுன்னு தெரியும், உங்களுக்கு எழுதவும் தெரியாதுன்னு தெரியும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், இல்லாட்டி போட்டங்கன்னா அப்படிங்கிற மாதிரி போகுது. சார் அவர் நடிக்கிறத விட நீங்க இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றது சூப்பரா இருக்குது. என்ன பண்றாரு அவர் பாணியிலேயே பேசி அவருக்கு விளங்க வைக்கிறார், அவ்வளோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே சொன்னீங்கல்ல சார், சின்ன பசங்க முதல் கொண்டு எல்லாரும் வந்துட்டு விஜய் தான் என் தலைவர்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஸ்கூலில் வந்து அவருடைய ஃபோட்டோ தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துலலாம் தாவேக்காவினர் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அப்புறமா அவருடைய பாடல் தான் வந்து ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஒலிக்கணும், அவர் சம்மந்தப்பட்ட பாடல்கள், அவரை பற்றி பெருமையாக பேசணுன்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸ்கூலில் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதிலாக அப்படி போடு 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 அந்த பாட்டெலாம் போடலாமே, நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கு. இல்லை தாவேக்காவினர் கட்சிக்காரவங்க இப்படி பண்ணுறது வந்து கட்சிக்கு. நான் ஆட்சிக்கு வந்தால் என் ஃபோட்டோ ஊர் போகிற மாத்திரல தெருவெல்லாம் தார் ரோடெல்லாம் ஓட்டி விட்டு போடுவேன். மறுபடியும் இன்னொரு தடவை ஆட்சி கொடுப்பீங்கன்னு என்ன நம்பிக்கை இருக்குது? கிடைக்கும் போது கிடைச்ச நேரத்தை அகப்பட்டத்தை சுருட்டுறா ஆண்டியப்பான்னு போக வேண்டியதுதான், அவ்வளோதான். அது இல்லாமல் அஃபிஷியலாக நடக்கக்கூடிய மீட்டிங்லலாம் வந்து கட்சிக்காரவங்க, அதாவது முனிசிபாலிட்டி மீட்டிங். ஸ்டாலினை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். எந்த ஸ்டாலின் இல்லை, ரஷ்யா ஸ்டாலின். புஷ்கின் ஒரு மிக மாபெரும் எழுத்தாளர், ரஷ்ய எழுத்தாளர். அவருக்கு நினைவு சின்னம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான சிலைகள் எல்லாம், புஷ்கின் சிலையெல்லாம் செஞ்சு கொண்டு போய் காட்டுறாங்க. இதை வைக்கலாமா இதை வைக்கலாமா. ஸ்டாலின் செலக்ட் பண்ண சிலை எது தெரியுமா? ஸ்டாலின் ஒரு சேரில் உட்காந்து ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த புக்கில் வந்து ரிட்டன் பை புஷ்கின் இருக்குது, அந்த சிலை. புஷ்கினுக்கு நினைவுச்சு அவருடைய சிலையை அவர் வச்சுக்கிட்டாரு. அந்த புக்கில் தான் எழுதிருக்கு ரிட்டன் பை புஷ்கின், அதான் சிலை. அதெல்லாம் வந்து லெனினுடைய வந்து உடம்பை வந்து பதப்படுத்தி ரொம்ப வருஷம் வச்சுருந்தாங்க.
ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் போனதுக்கு பிறகு அதெல்லாம் நெருப்பு வச்சு கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஸ்டாலின் சிலையெல்லாம் உடச்சி தூக்கி அறிவிட்டாங்க. பழைய பேர் இருந்த பேரெல்லாம் பழைய பேரை திருப்பி வச்சுட்டாங்க. லெனின் கிராட், ஸ்டாலின் கிராட்ல இருந்தெல்லாம் எல்லாத்தையும் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்குன்னு திருப்பி வச்சுட்டாங்க. ஸ்டாலின் சிலையெல்லாம் உடைச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இன்றைக்கி நேருவை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, காந்தியை பற்றி இன்றைக்கி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. தேசப்பிதா மனிதர்கள் மாணிக்கம்னு நமக்கு கேள்வி நாங்கள் இருந்த காலத்தில். அவரே வந்து மோடி வந்து எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ பேசுகிறாரு. நாளைக்கு மோடியை பற்றி என்ன பேசுவாங்க? ஆனால் இதெல்லாம் வந்து நிரந்தரமான இதெல்லாம் வர்றதெல்லாம் இனிமேல் நடக்காது. அதான் ராஜராஜ சோழன் காலத்தோடு முடிஞ்சு போச்சு. எல்லாமே இப்போதைக்கு டெம்பரவரி. இந்த 5 வருஷம் இப்படி, அடுத்த 5 வருஷம் பேசுவான். லாபம் கிடைக்கிறது, ஐயா உங்களை மாதிரி ஆள் உண்டாங்க, ஒரு 5 ரூபா வாங்கிட்டு போகிறதுக்கு பேசிப்போம், அவ்வளோதான். பதவி போச்சுன்னா அடுத்த ஆள் போய் அவன் நின்றுக்குவோம். இல்லை, இப்போ இவங்களே கூட பார்த்தீங்கன்னா மறைந்த மேஜர் முகுந்தன் அவங்களுடைய பெயர்லலாம் வந்து ரோடு வந்து இப்போ வேளச்சேரி ரோடெலாம் மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கு சேவை பண்ணவங்க பேரில் பேர் வைக்கிறதுல அர்த்தமே இல்லைம்மா. எந்த ஊருக்கு அந்த ரோடு போகுதுங்கிறது தெரியணும். பூந்தமல்லி ரோடுன்னு வச்சுருந்தாங்க, அந்த பெரியார் ஈவேரா ரோடுன்னு வச்சாங்க. அந்த சாலை எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியணும். மவுண்ட் ரோடு பேரை வந்து அண்ணா சாலைன்னு மாற்றுற போது கிறிஸ்தவர்கள் இது பண்ணாங்க. மவுண்ட் ரோடு ஏன் பேர் தெரியுமா? சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போகிற வழி. சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு ஏன் பேர்? இயேசுனுடைய சிஷர்கள் 12 சிஷர்கள் தாமஸனுடைய சமாதி இருக்கிற இடம். அந்த நினைவாக வச்ச இடத்துக்கு நீங்கள் எப்படியா மாற்றலான்னு உடனே சைதாப்பேட்டை வரணும் அண்ணா சாலைன்னு வச்சு அதுக்கப்புறம் வந்து மவுண்ட் ரோடு மாற்றிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி மாற்றுறதுலாம் நிற்காது. அஃபிஷியலாக வேணால் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் என் பேரை வச்சுட்டாங்க. இப்போது சிந்தாரிப்பேட்டையில் ஒரு பழைய மேயர்னுடைய ஒரு பெரிய சிலை ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு அவர் யாருன்னு தெரியும்? யாரோ ஒருத்தருடைய சிலை அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. சிலைக்கு மரியாதை எப்போ வரும்னா அவங்களுக்கு அறிமுகம் இருந்தால் தான் சிலைக்கு மரியாதை வரும். என் சிலையை வச்சாங்க எவனுக்கு என்ன தெரியும்? யாரோ ஒரு நாதாரி கழுவுக சிலை வச்சுருக்காங்க, சிரிச்சிட்டு போவோம். சிலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சிலைக்கான ஆசாமி வந்து ஒரு கௌரவமான ஆளாக இருக்கணும், மக்கள் மத்தியில் அறிமுகமானவனாக இருக்கணும். லேட் பண்ணால் நிற்காது. நீங்கள் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அரசியலில் நிறைய விஷயம் பார்த்துருக்குறீங்க, சினிமா துறையிலையும் உங்களுக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரெண்டும் கலந்த ஒருத்தராக தான் இப்போ சிஎம்மாக இருக்கிறாரு. அவருக்கு உங்களுடைய சார்பாக ஆக்கப்பூர்வமாக அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஒரு பதவியில் வந்து உட்கார்றது பெருசு இல்லை, அதில் நீடித்து நிற்கிறது பெருசு இல்லை. உன் சாதனைகள் பேசப்படும். அப்துல் கலாம் என்ன சொன்னார்? பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு வரலாறாக இருக்கட்டும். ஸோ விஜய் அவர்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? உனக்கு ஒன்று அறியாமல் வந்துருக்குது பதவி, காப்பாற்றிக்க. பரந்தூரில் இருக்கக்கூடிய இடத்த வந்து விமான நிலையமாக மாற்றுறதுக்காக ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சென்னைக்கு ஒரு விமான நிலையம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த போராட்டத்தில் விஜய் போய் கலந்துக்கிட்டாரு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களை இது பண்ணக்கூடிய வளர்ச்சியை வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அதெல்லாம் அந்த விமான நிலையம் வராதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த சிப்காடை மாற்றுறதுக்கு எப்படி இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய இடம் போக தானே செய்யுது. சிப்காடை மாற்றுறது சரியா? இதுக்கெல்லாம் இதே கிடையாதுமா. இப்போது கள்ளிக்காட்டு இதிகாசம்னு வைரமுத்து ஒரு இதை எழுதினார். வைகை டேம் கட்டும்போது இவங்க வீடெல்லாம் எப்படி தண்ணியில் மூழ்கி பஞ்சப்பராரியாக வெளியில் வந்தாங்கங்கிறத எழுதியிருப்பார். கண்ணெல்லாம் கலங்கிடும் படித்து முடிக்கும்போது. அப்படி எழுதியிருந்தார். அதுக்காக வைகை டேம் வேணான்னு சொல்ல முடியாது. மேட்டூர் டேம் வந்து தண்ணி கொஞ்சம் வத்துச்சுன்னா பெரிய பெரிய சர்ச்செல்லாம் தெரியுது, பெரிய பெரிய நந்தியெல்லாம் வெளியில் தெரியும். அத்தனையும் உள்ளே போய் தான் அந்த இதை கட்டினாங்க. அஸ்வான் டேம் அது நைல் நதியில் கட்டும்போது ஆபு சிம்பல்னு 3 பெரிய சிலைகள், ஒவ்வொன்றும் 80 அடி 90 அடி உயரமான சிலைகள். 5வது அதை காப்பாற்றணும் முடிவு எடுத்தாங்க. இப்போ என்ஜினியர்களை வச்சு அதை அப்படியே அறுத்து எடுத்து அந்த டேமுக்கு பக்கத்தில் செட் பண்ணி அந்த கோயிலை காப்பாற்றினாங்க. அந்த மாதிரியான கலை ஆர்வம் உள்ளவர்கள் இன்றைக்கி யார் இருக்கா சொல்லு? அப்படி இருக்கணும். அந்த மாதிரி இருந்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து என்னுடைய குடிச்ச உள்ள போது கட்டக்கூடாதுன்னு வந்து இது பண்ண முடியாது. ஒரு விமான நிலையத்துக்கும் ஒரு சிப்காட் தொழிற்சாலை வேறு எங்கேயும் கட்ட முடியாது அவங்களால. வேற இடமே இல்லையா? அவ்வளோதான் கேள்வி. நீ தானே போராட்ட
அதுதான் என்னதான் இருந்தாலும் அது நான் ஏர்போர்ட்டுக்கு தானே போராடினேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறது. ரெண்டுமே வந்து விவசாயம் எதுவாக இருந்தாலும் விவசாயம். நம்ம போராடினது ஒரு ஞாபகம் இல்லை. அவர் என்ன பண்ணுவாருப்பா, அவர் மேலே தப்பு. இதுக்கு தான்ப்பா நீ அப்போ போராடினேன்னு சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. இதெல்லாம் கேட்க முடியாது. ஆட்சிக்கு வரும்போது எப்போவுமே ரியாலிட்டி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அசலில் வந்து பேசும்போது வானத்தை வில்லா வளைச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம். உன்னால் தொட முடியுமா? யோசிச்சுப்பார், பேசலாம். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுமே, அதாவது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுமே 6 மாதம் நாங்கள் வந்து கவனிப்போம், 6 மாதத்துக்கு அப்புறமா நாங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் பேசணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் 1 மாதத்துக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் கூட இந்த இது தாங்காது, இது அதுக்குள்ளவே அதுக்கான வேலைகள் ஆரம்பிப்போன்ற மாதிரி சொல்லும் போது ஆட்டத்தை பார்த்தாக்கா ஒன்றும் நம்ம நினச்சா தப்பிச்சு வரும்னு நினச்சோம். போடுற ஆட்டத்தை பார்த்தாக்கா நீயே தலையில் மண்ணு 4-6 மாதமாக கொயவனை வேண்டி செஞ்சானி ஒரு தோண்டி கூத்தாடி போட்டோடி தாண்டிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானே தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறாரு, இஷ்டத்துக்கு ஆடுறாரு. என்ன பண்ணுறது? அவரை தான் கேட்கணும். அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். உன்னை அறியாமல் உனக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்குது, காப்பாற்றிக்கப்பாரு, தகுதியை வளர்த்துக்க, அவ்வளோதான். இப்போ சினிமா துறையினர் பல பேர் வந்து இப்போ நம்ம துறையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அதனால் நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான நினைப்பில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சினிமா துறைக்காவது இவர் ஏதாவது பண்ணுவாரா? யாருக்கு தெரியும்? ஜெயலலிதா சினிமாவில் தான் வந்தாங்க. சினிமாவுக்கு என்ன பண்ணாங்க? எம்ஜிஆர் சினிமாவில் தான் வந்தார். சினிமாவுக்கு என்ன பண்ணார்? கலைஞருக்கும் சினிமாவுக்கும் பெரிய தொடர்பு இருந்தது. கலைஞர் காலத்தில் சினிமாக்காரர்கள் பட்ட அவஸ்தைக்கு அளவே கிடையாது. ஸோ துறையிலேருந்து வந்தவங்க அந்த துறைக்கு நல்லது பண்ணுவாங்க, செய்ய மாட்டாங்க. அதுதான் ஒன்று. இப்போ நான் மருத்துவன், ஒருவேளை எலெக்ஷன் இன்னும் ஜெயிச்சேன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட மருத்துவத்துறையை கொடுக்கூடாது. ஏன்னா என் மனத்தில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் இருக்கும். எனக்கு எப்படி லாபம் கிடைக்குங்கிறது அந்த எண்ணத்தில் தான் போவேன். எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான் செய்வேன். ஆனால் அந்த துறையை சேர்ந்தவங்ககிட்ட அந்த அமைச்சர் பதவியை கொடுக்கக்கூடாதுங்கிறது உலக வழக்கம். ஆனால் அதை பற்றி தெரிஞ்சவங்களா இருப்பாங்களேன்றதுக்காக ஆலோசனை கேளுங்க, அவங்ககிட்ட அதிகாரத்தை கொடுக்காது. இப்போது அரசியலுக்கு இவங்கெல்லாம் புதுசாக வந்திருந்தாலுமே கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரும் பழக்கப்பட்டவங்க தான், ஆல்ரெடி அவங்க எப்பவுமே செய்யக்கூடிய வேலைகள் தான். ஆனால் அவங்க ஏன் எதுவுமே தடுக்காமல் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம இந்திய ஜனநாயகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அதிகாரிகள் தான். உங்களை எதையும் செய்ய விட மாட்டேன். நாங்கள்லாம் அதிகாரிகள்கிட்ட வேலை பார்த்தோம். எய்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு போட்டு இது பண்ணி எங்களை வந்து அதிகாரிகள்கிட்ட விட்டாங்க. நாங்கள் பட்ட அவஸ்தைக்கு அளவே கிடையாது. எதையுமே செய்ய முடியாது. அரசியல்வாதியை கூட சமாளிச்சிடலாம், அதிகாரிகளை சமாளிக்க முடியாது. தெரியாத மாதிரியே பார்க்கமா, ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. விட்டா போதும், ஆளை விட்டா போதும் ஓடிட்டோம். இதுக்கு அகில இந்திய அளவில், அகில உலக அளவில் பிரமாதமாக வேலை செய்யுதுன்னு சொல்லி தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டிக்கு அவார்டு வாங்கினோம். நாங்கள் எங்களை காலி பண்ணாங்க. அந்த அளவுக்கு பண்ணுவாங்க அதிகாரிகள். இந்திரன் மாறினாலும் இந்திராணி மாற மாட்டான்னுவாங்க. இந்திராணி தான் அதிகாரி, தெரியுதா? யார் ஆட்சிக்கு யாருமா வர்றேன்? நீங்கள் வர்றீங்க, நான் வர்றேன். நம்ம 2 பேரும் சாதாரண மனிதர்கள். நான் திடீர்னு அமைச்சர் ஆகிடுறேன், எனக்கு நீங்கள் தான் அதிகாரி. என்ன சொல்லுவீங்க தெரியுமில்ல? சார் ஒரு கையெழுத்து போடுங்க, 2 கோடி ரூபா வரும். ஒரு கையெழுத்து போட்டால் 2 கோடியா? போட்டார் 2 கோடி 10 நிமிஷத்தில். ஆசை காட்டி இது பண்ணுவாங்க. ஒரு பெரிய அரசியல் தலைவர் ஊழல்வாதியாக மாறினது அப்படி தான் மாறினார். அதோடு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தது தான் இருந்த துறையில் தான் பெரும்படம் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். இந்த ஒரு இதுக்கு இப்போ ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா 2 கோடி ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி அவருடைய பிஏ சொன்னார். அதெல்லாம் நடக்காது, நீங்கள் போடுங்க அப்படின்னாரு. போட்டார், போட்டி வந்து இறங்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு பதவி விட்டு இறங்குற எண்ணமே இல்லாமல் கடைசி ஊரில் இருந்தார். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கு. உங்களை கெடுக்கிறதே, அரசியல்வாதிகளை கெடுக்கிறதே அதிகாரிகள் தான். ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளோ அடிக்கலாங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் இந்திய ஜனநாயகம் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம். அதுதான் காரணம். அதிகாரிகளை நம்பி நம்ம ஆட்சி நடத்தும். எந்த கட்சி வந்தாலும் சிதம்பரம் மாதிரி சில பேர் தான், இந்திரா காந்தி மாதிரி சில பேர் தான் அதிகாரிகளை கட்டுக்குள்ளார வச்சாங்க. கலைஞர் அதிகாரிகளை கட்டுக்குள்ளார வச்சார்.
எம்ஜிஆர்லாம் அதிகாரிகள் சொன்னதை கேட்கறத அப்படியே கேட்டாங்க, வேறு ஒன்றும் தெரியாது. ஸோ அதிகாரிகளை கட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறவங்க நல்ல ஆட்சி புரிய முடியும். அதுதான்மா ஜனநாயகம். ஜனநாயகம்னா என்ன? அதிகாரத்தில் இருக்கவங்கள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்களுக்கு மேலே உட்காந்துட்டு இதை செய்ய அதை செய்யணும் உத்தரவு போட்டது தான் ஜனநாயகம். அது அடிபட்டு போச்சு இல்லை இன்னைக்கு. ஆனால் அதிகாரிகளை நீங்கள் முறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களை கலைஞர் வந்து சர்க்காரியா கமிஷன் போட்ட போது அவருடைய பிஏவாக இருந்த ஆள் தான் போய் கோர்ட்டில் போய் சாட்சி சொன்னார். கலைஞர் கொள்ளை அடித்தார், நம்புகள்னார். சமயம் வரும்போது காட்டி கொடுத்துட்டு போடுவார். என்ன அரசியல் இருந்து பார்த்தவங்க சார். இந்த இடைத்தேர்தலில் தாவேகா வெற்றி பெறுமா? வெற்றி ஏற்கனவே எழுதியாச்சுங்க, கன்ஃபார்ம். தேர்தல் நடந்த அடுத்த 10வது நிமிஷம் வெற்றி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உள்ளாட்சி தேர்தலில், ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மேயர் ஆகுங்க, நான் மீசை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முடியாது சொல்லியிருந்தாரு. அது கண்டிப்பாக முடியாது. கவுன்சிலராக கூட வர முடியாதுமா எதிர்கட்சிகள். அப்புறமா எதுக்கு அப்படி சொல்லணும், மீசை என்ன எடுத்துடுறேன்னு சொல்லி? யார் சொன்னது? திமுகவில் வந்து அறியாதவனா இருப்பான். மூத்த ஞானேஷ்குமாரை வந்து எலெக்ஷன் கமிஷனராக வச்சிருக்கிறேன். அமித்ஷா கிட்ட இருக்கிறது நீ ஜெயிப்பேன்னு நினைச்ச, இவ்வளோ கூடவா தெரியாமல் இருப்ப நீ? புரியல. ரொம்ப அழகாக நிறைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க டாக்டர் காந்தராஜ் அவர்கள். இதே போல் நீங்களும் வந்து உடனுக்குடன் அரசியல் மற்றும் சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் வர்றதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இந்த வீடியோக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். புதுசாக ஒரு யூடியூப் தொடங்கியிருக்காங்க, நல்லபடியாக போகுது. என்கிட்ட என்னை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. தயவுசெய்து இந்த மீடியாவை காப்பாற்றி நல்ல பெருசாக வரவழைக்கணுங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கொண்டுக்கிறேன். நல்லா இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த நிகழ்ச்சியிலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ டீப்பாக டீட்டெயிலாக ஒவ்வொரு விஷயத்திலையும் போட்டு பின்னி கேள்வி கேட்டு எவ்வளோ அழகாக பல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசியல், சினிமா, இன்றைக்கி நிகழ்கால அறிவியல் துறைகள் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அற்புதமான ஒரு சேனலாக இது இருக்கிறதுங்கிறது இந்த முதல் நிகழ்ச்சியிலே நமக்கு தெரியுது. தயவுசெய்து ஒரு விஷயம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீராவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாருங்கள்.